ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் கன்னிராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க. இதோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில் கேது தைரிய வீரிய ஸ்தானத்தில், சூரியன் புதன் வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. இது கூடவே சந்திரனும் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, களத்திரஸ்தானத்தில் ராகு, பாக்யஸ்தானத்தில் குரு வக்கரமாகவும் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் செவ்வாய். இப்படின்னு தாங்க இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தா 3/12 அன்னைக்கு சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 15/12 அன்னைக்கு சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30/12 அன்னைக்கு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. புதன் பகவான் புத்தி காரகன் ஆவார். இவரை வழிபடுவதால் தொழிலில் உயரலாம் என்பது நம்பிக்கைங்க. நவ கிரகங்களில் 4வது இடம் பெற்றிருப்பவர் தான் இந்த புதன் பகவான். பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது என்ற பெருமைக்குரியவர் தாங்க இவர். மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லாத நேரத்தில் கூட புதன் அதை சரி செஞ்சு நமக்கு அருள் செய்வார். கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதியே இந்த புதன் பகவான் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேணுங்க. புதன் ஒரு விசித்திரமான கிரகம் தாங்க. ஏன்னா செவ்வாயை போலவே புதனும் இரு ஆதித்யபதியா இருக்கிறாரு. மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். இந்த புதன் பகவானுக்குன்னு தனி கோவிலே இருக்குங்க. இது நவகிரகங்களில் ஒரு தலமா அமைஞ்சிருக்கு. கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே சளி போட்டுபவர் அப்படின்னும், இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா தொணத்தனவனு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னும் பெயர் எடுத்திருப்பாங்க. ஆனால் உண்மையில் கன்னிராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் முழுமையாக சிந்திச்சு தாங்க முடிவெடுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களே முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேலைகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கும் திறன் கொண்டவங்க தாங்க இந்த கன்னிராசிக்காரங்க. மற்றவங்களை அடக்கி ஆள்பவராக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பொறுப்பாக நடந்துக்குவாங்க. இந்த மாதம் கன்னிராசிக்காரங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாங்க. பணியிடத்துல சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம். ஆனாலும் முதலீடு செய்யறப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த மாதம் எந்த ஒரு கூட்டு தொழிலும் செய்யாதீங்க. காதலர்கள் தங்களோட உறவுல சில குழப்பங்கள் வரலாங்க. உறவுகள் விவகாரத்துல 3வது நபரை தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கை ரொம்பவே அற்புதமா இருக்குங்க. ஆனாலுமே கூட சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே வரலாம். அது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சிரித்த முகத்துடன் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட மோதல்களை எல்லாத்தையுமே இது தவிர்த்திடும். இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு சில உடல்நலை பிரச்சனைகளும் வரலாம். அதனால் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த மாதம் தேர்வுக்கு தயாராகும் கன்னிராசி மாணவங்க கூடுதலாக முயற்சி செஞ்சு படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வாங்க முடியுங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த மாதத்தோட பொது பலன்கள் தாங்க. இப்போ இந்த டிசம்பர் மாதத்துக்கான கன்னிராசிக்காரங்களோட பலன்களை முழுசாக பார்க்கலாம். இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களோட நிதி சார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றத்தை காண இது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமான பணத்தை சேமிக்க போகிறீங்க. அதுக்கான முதலீடுகள் செய்யவும் நினைக்குவீங்க. பட்ஜெட் போட்டு வரவு செலவுகளை செய்யறதுனால உங்களோட பண தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியுங்க. கூடுதலாக இந்த மாதம் முழுவதும் உங்களோட குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து முழுமையான ஊக்கத்தையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களோட பொருளாதார வெற்றியை நோக்கி நீங்கள் உழைக்கும் போது அவங்களோட உதவி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குங்க. அதோட நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால் உங்களோட நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது எளிதாக்குற வகையில் இருக்குங்க. இது மாதிரியான நிதி சேமிப்புகளில் வீடு, மனை, நகை, வண்டி, வாகனம் இது எல்லாம் வாங்கவும் நினைப்பீங்க. கூடவே ஷேர் மார்க்கெட், பணத்தை போட்டு பணம் எடுக்கக்கூடிய தொழில் இப்படின்னு எல்லா வகையிலுமே பணத்தை அதிகமாக நினைப்பீங்க. இது உங்களோட எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குங்க.
ஒட்டுமொத்தமா இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு நிதி நிலையில சிறந்த முன்னேற்றத்தை அளிக்க போகுது. இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட தொழிலில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைவீங்க. இந்த மாதம் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான பல வாய்ப்புகளை ஏற்படுத்த போகுதுங்க. குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலில் மேம்பாட்டிற்காக பாடுபடும் போது உங்களோட முன்னேற்றத்திற்கு அவங்களோட உதவி ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குங்க. அலுவலகத்தில் கூட உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. இதன் மூலியமா நீங்க வேலைகளை சுறுசுறுப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பெயர் பாராட்டுகளை வாங்குவீங்க. நேர்மையான உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உற்பத்தி துறையில் பணிபுரியும் கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களோட கடின உழைப்புக்கேற்ற பலன்கள் கொஞ்சம் தாமதமாக தாங்க கிடைக்கலாம். ஆனாலும் இறுதியில் இந்த கடின உழைப்புக்கான வெற்றி உங்களுக்கு வெகுமதியாக வந்து கிடைக்க போகுதுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. வெகுமதிக்கு நேரம் ஆனாலும் கூட அதோட விளைவு மதிப்புக்குரிய வகையில் இருக்குங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக தாங்க ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட திறமைகளுக்கும் பங்களிப்புக்கும் உடனடியாக பாராட்டுகளை பெறுவீங்க. மேலும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட இருந்தும் மேல் அதிகாரிங்க கிட்ட இருந்தும் அங்கீகாரத்தை பெறுவீங்க. கல்வித்துறையில் ஈடுபட்டுள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சில காரியங்கள் சவால்களை சந்திப்பீங்க. ஆனாலும் கடைசியாக அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தாங்க கிடைக்கும். இடையூறுகள் ஏதாவது ஏற்பட்டாலுமே கூட நீங்கள் முழு மூச்சுடன் வேலை செய்யுங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். வல்லுநர்கள், நிர்வாகம், நோயாளிகளிடமிருந்தும் நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க. இந்த காலம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களோட கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படுற வகையில தாங்க இருக்கும். சட்டத்துறையில் பணிபுரியும் கன்னிராசிக்காரங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் இருந்தும் அரசாங்க ஒப்பந்ததாரர்களிடம் இருந்தும் குறிப்பிடத்தக்க நிதி வெகுமதிகள் கிடைக்குங்க. மேலும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதை ஏற்பட போகுதுங்க. உங்களோட திறமைக்கு வெகுவான பாராட்டுகள் கிடைக்குங்க. இது உங்களோட எதிர்காலத்திற்கு வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கும். இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வரலாங்க. ஆனாலும் உங்களோட திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். கணவன் மனைவி உறவுல ரொம்பவே சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாக போகுதுங்க. உங்களோட வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்திக்குவீங்க. ஆனால் குழந்தைகளுக்கான தொடர்பு உங்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்துங்க. உங்களோட பேச்சை குழந்தைகள் கேட்க முடியாத சூழ்நிலையும் உருவாகும். நீங்க கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நல்லதுங்க. காதலர்களுக்கு இந்த மாதம் உங்களோட உறவுல சில குழப்பங்கள் வரலாங்க. உங்களோட பிரச்சனையில மூன்றாவது நபரை யாரையுமே சேர்த்துக்காதீங்க. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அது நீங்களே யோசிச்சு எடுங்க. கன்னிராசிக்காரங்களின் தொழில் நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் முதலீடுகள் குறித்த விஷயங்களை நீங்க ஆலோசனை செய்வீங்க. இதுல பொறுமையான முடிவுகளை எடுப்பது ரொம்பவே முக்கியமானதுங்க. இந்த மாதத்துல கூட்டு தொழிலை தவிர்க்கிறது நல்லதுதான். ஏன்னா அதுக்கான சூழ்நிலை இது இல்லைங்க. சுயமாக தொழில் தொடங்குபவர்கள் குறைந்த முதலீட்டுல தொடங்குங்க. அதிக முதலீடு உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பொறுமையா சிந்தித்து செயல்படுங்க. ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க இந்த மாதத்துல சீரான நிலை தாங்க ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுதுங்க. இருந்தாலுமே கூட அஜீரண கோளாறுகள் மற்றும் கால் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். வெளியில சாப்பிட்ற உணவுகளை தவிர்க்கிறது மூலியமா செரிமான பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல ஒரு மன ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. இந்த மாதம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஸ்கூல் படிக்கிற மாணவர்களுக்கு கடின உழைப்பை மேற்கொள்ள வேணுங்க. ஆசிரியர்களை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கும் மாணவர்களுக்கு உங்களோட ஆய்வறிக்கை சப்மிட் செய்கிறதுல அதற்கான வெற்றியும் கிடைக்குங்க. இது ஒரு சிறந்த நேரமாக தான் இருக்குது. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களும் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடலாங்க. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்களாக டிசம்பர் 11, 12, 13 ஆகிய நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றி பெற புதன்கிழமையில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுங்க. மனோதைரியமும் அதிகமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.